ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம தி ஒடிசி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். கிறிஸ்டோபர் நோலன் இயக்கி வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசி. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னு வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் நோலன் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவர். அவர் தான் நம்பர் 1 டேரக்டர்னு கூட வந்து சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. நம்பர் 1 டேரக்டர் யார், இந்த உலகத்தில் பெஸ்ட் டேரக்டர் யாருன்னு வந்து யார்கிட்ட கேட்டாலுமே எல்லாரும் சொல்கிற பதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் திரைப்படத்துக்கு அப்புறம் இயக்கக்கூடிய இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி இன்றைக்கி வந்து ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த ஒடிசியுடைய ஒரு ஒன் லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, இத்தாக்கா நாட்டினுடைய அரசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசி படத்துடைய ஹீரோ. 10 வருட போருக்கு அப்புறம் போரில் வெற்றி கண்ட பிறகு தன்னோட சொந்த நாட்டான இத்தாக்காவுக்கு புறப்படுறாரு இந்த ஒடிசியஸ். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே போய் வந்து சேரல. அவர் வந்து தன்னோட சொந்த நாடான இத்தாக்காவுக்கு போய் சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து ஆகுது. அது ஏன் வந்து 10 வருஷம் ஆச்சு, அதுக்கிடையில் அவருக்கு என்ன ஆச்சு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தி ஒடிசி படத்துடைய ஒரு ஒன் லைன் ஸ்டோரி. ராமாயண மகாபாரதம் போன்ற ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசியும். கிறிஸ்டோபர் நோலன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அவருடைய படங்கள்லாம் இருந்து முற்றிலும் மாறுபட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அதாவது புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து காட்சிப்படுத்திருக்காரு. அவரோட பாணிலெல்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ணலை. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் படம் வந்து புரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி புரியாத மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக வந்து புரியும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக புரியாத மாதிரிலாம் போகவே வந்து இல்லை. நீட்டாக வந்து போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து படத்தை வந்து கொண்டு போனாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நான்லைனர் ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் தான் வந்து இருக்குது. இந்த ஒடிசியஸ் வந்து எப்படி எல்லா தடையிலையும் கடந்து அவரோட நாட்டுக்கு போனாருங்கிறத அட்வென்ச்சராக சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸ்னே நான் வந்து சொல்லுவேன். எனக்கு இந்த படம் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரீசன் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான மேக்கிங் பண்ணாமல் வந்து சொதப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ஒழுங்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ண மாட்டாங்க. இஷ்டத்துக்கு நிறைய எடுத்து வச்சுருப்பாங்க. நிறைய டைலாக்ஸாக போயிட்டு இருக்கும். காட்சி அமைப்புகளில் பெருசாக எதுவுமே வந்து இருக்காது. ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஏன் நம்பர் 1ங்கிறது இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேஜிங்காக வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா போட்டு கொடலாம் வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் முக்கியமான சில காட்சிகளை மட்டும் தான் வந்து வச்சிருக்காரு. எல்லா காட்சிகளையும் போட்டு உழப்பலை. அதே நேரத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக வந்து இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1001 படம் வந்து பார்த்தப்போ கார்த்தியோட 1001 செல்வராகவன் இயக்கத்தில் வெளிவந்த படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களை தேடி வந்து போவாங்க. ஆனால் அவங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க, நிறையா தடங்களை வந்து சந்திப்பாங்க, நிறையா பாதிப்புக்கு வந்து உள்ளாவாங்க. அதாவது நிறைய பேர் வந்து போவாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோ 3 பேரை தான் வந்து போய் வந்து சேருவாங்க. அவ்வளோ தடங்கள் வந்து இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை வந்து வரும். அந்த படம் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசியுடைய முதல் பாதி கிட்டத்தட்ட 2ஆம் பாதியில் பாதி வரைக்குமே வந்து இருக்கு. செல்வராகவனுடைய 1001 காப்பி அடித்து ஒடிசி எடுத்துட்டாங்கன்னு நான் வந்து சொல்ல வந்து வரல. ஒருவேளை செல்வராகவன் இந்த ஹோமருடைய இந்த ஒடிசி புக்கை படிச்சுட்டு கூட அது ரெஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1001 இந்த மாதிரி வந்து யோசிச்சு வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அது போல் இது வந்து இருந்துச்சு. இந்த ஒடிசி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துச்சுன்னு வந்து சொல்கிறேன். முக்கியமாக 1001 யாருக்குமே ஞாபகப்படுத்தாமல் வந்து இருக்காரு. அதுக்கடுத்தது தான் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இருக்குது. இதுக்கும் ராமாயணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தொடர்புகள் வந்துருக்கு. 2 வெவ்வேறாக இருந்தாலுமே நிறையா தொடர்புகள் வந்து பார்க்க முடியுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இங்கே அது இருக்குது. அதனால் ராமாயணத்தை வந்து இவங்க காப்பி அடிச்சிட்டாங்க, இல்லை இவங்களை பார்த்தா ராமாயணத்தை வால்மீகி வந்து எழுதினார்லாம் நம்ம வந்து சொல்லி வர முடியாது. ஒவ்வொருடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு காலகட்டம். ஆனால் எப்படி பார்த்தாலுமே ராமாயணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நடந்தது. ஸோ ஹோமருடைய இந்த ஒடிசியை பார்த்து வந்து வால்மீகி எழுதினாரு, காப்பி அடித்ததெல்லாம் வந்து சொல்லிடவே முடியாது. ஏன்னா நிறைய விவாதங்கள் இதை பற்றி வந்து போயிட்டு வந்திருக்கு. அதனால் மட்டுமே இதை வந்து நான் சொல்கிறேன். இந்த ஒடிசி வந்து பார்த்தீங்கன்னா படமாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். சில பேர் வந்து இது இல்லை அது இல்லை, தியேட்டர் மூமெண்ட் இல்லை, அப்படி இல்லை இப்படிலாம் சொல்லிட்டு இந்த படம் ஆவரேஜாக இருக்குது சுமார்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் வந்து கிடையாது. இது வந்து மாஸ்டர் பீஸ் தான். நோலனுடைய இன்னொரு பெஸ்ட் மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசி. நீங்கள் எந்த ஒரு கதையும் எதுவுமே தெரியாமல் வந்து பாருங்கள். ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில படத்துக்கு ஒன்லைன் கூட வந்து சொல்ல மாட்டேன் ரிவ்யூ சொல்கிறப்போ. ஏன்னா சில படங்களுக்கு ஒன்லைன் சொன்னாலே அவங்க பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சுவாரஸ்யம் வந்து படுத்தாது. ஆனால் இங்கே சில ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ரிவ்யூ பண்ணுறேன்ட்டு முழு கதையை வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. இங்கே அவ்வளோ பேர் வந்து இருக்காங்க ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போகிறதுக்கு. இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு அவங்க படத்துக்கு போனால் உங்களுக்கு அந்த படம் வந்து என்ன சுவாரஸ்யமாக வந்து இருக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒரு படம் பார்க்குறப்போ அது வந்து அவங்களுக்கு எப்படி வந்து சுவாரஸ்யம் வந்து படுத்தும். ஆனால் இன்றைக்கி நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஒரு படத்துக்கு வரப்போ முடிஞ்ச ட்ரைலர் கூட பார்க்க வந்து போங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒரு படம் பார்த்து எதுக்கு. ஸோ கிறிஸ்டோபர் நோலன் இந்த ஒடிசியை வந்து எடுக்கிறாரு, படமாக எடுக்கிறாருன்னு சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கதையை வந்து யூடியூப்பில் வந்து விளக்கமாக போகிறது அப்படின்னு நிறையா வந்து போட்டிருந்தாங்க. ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகுது 17 ரிலீஸ் ஆகுது, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபுல்லாக வந்து அந்த கதை விளக்கம், இதை பார்த்துட்டு இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக இந்த படத்தை வந்து பார்த்தேன். இந்த படம் எனக்கு வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்துச்சு. ஒரு பெஸ்ட்டான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். முக்கியமாக சொல்ல போனோம்னா
சிஜியாக இருக்கட்டும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஜியோ விஎஃப்எக்ஸ் மாதிரியே வந்து தெரியாது. அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக வந்து எடுத்திருக்காங்க. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. கிறிஸ்டோபர் நோலன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காரு. எல்லா போர்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு. படத்தில் குறை சொல்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. முக்கியமாக சொல்லணும்னா பெருசாக லேக் எதுவுமே வந்து கிடையாது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இந்த வார் சீன்ஸ் கொஞ்சம் காமிப்பாங்க. அங்கே மட்டும் லைட்டாக லேக் இருந்துச்சே தவிர வேறு எங்கேயுமே படம் முழுக்க அந்த லேகே வந்து கிடையாது. நல்ல என்கேஜிங்காக வந்து போகுது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே. ஸோ இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் இதை பார்த்துட்டு போகலாம் அதை பார்த்துட்டு போகலாம் எதையுமே பார்த்துட்டு போகலாம். இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் இந்த படம். அப்புறம் முக்கியமாக நீங்கள் அட்வென்ச்சர் படங்கள்லாம் விரும்புவீங்க, ஃபேண்டசி மூவி ஹிஸ்டாரிக்கல் மூவிலாம் பிடிக்கலாம், இனிமேல் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்போட போகாதீங்க. ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாங்கனால நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், வார் சீக்வன்ஸ் இருக்கும், பாகுபலி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சினா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றது தான் வந்து கொடுக்கும். ஏன் வந்து கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வார் சீக்வன்ஸ்லாம் வந்து பெருசாக காட்ட வந்து இல்லை. ஒரு போர் வந்து வருது, அடுத்த நாடு வந்து படையெடுத்து வரான், அதை எப்படி இவங்க வென்றார்கள், ஒடிசியஸ் எப்படி வென்றார் அதெல்லாம் இங்கே காட்டியிருக்கே வர மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றும் மாறுபட்ட ஒரு கதை. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு போகிறவங்க இந்த படம் ஏமாற்றத்தை தான் அது கொடுக்கும். எல்லாருமே ஹிஸ்டாரிக்கல் ட்ராமானா வார் இருக்குன்ட்டு வந்து போகிறாங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப வந்து பிரில்லியண்டாக வந்துருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்க்க போனால் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்துருக்கு. பிஜிஎம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு படத்தில். இந்த ஹிஸ்டாரிக்கல் படத்துக்கு எப்படிப்பட்ட பிஜிஎம் தேவை அப்படிப்பட்ட பிஜிஎம் வந்து போட்டிருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து பயங்கரமாக வந்து வாங்கியிருக்காரு. திரைக்கதையுமே நல்லா தான் வந்திருக்கு. எமோஷனல் சீன்ஸ்லாம் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்கோ கதையில் அதுதான் வந்து சொல்ல வந்து முடியும். புதுசாக இவராக வந்து இவரோட கற்பனையில் எதுவுமே வந்து பண்ண வந்த படத்தில், அதனால அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. பாகுபலி அளவுக்குலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பாகுபலி வேற கதை, இது வந்து வேற கதை. பாகுபலி வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌழி அவங்க அப்பாவுடைய கதை, ராஜமௌழி அதுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருந்தாரு. அது ஒரு ஃபேண்டசி கதை, அது வந்து உண்மையாக நடந்ததெல்லாம் வந்து கிடையாது, ஃபேண்டசி கதை. ஸோ அதில் அவங்க என்ன வேணாலும் எழுதலாம், எமோஷனலாக எழுதியிருந்தாங்க, அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க, அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பாகுபலி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்தியாவில் வந்து பெற்றுச்சு. ஸோ அதோட இதை ஒப்பிடாதீங்க. இது ஆல்ரெடி நடந்தது ஒன்று, ஒரு புக்கில் இருந்து எடுத்து அப்படியே வந்து பண்ணுறப்போ இதிலெல்லாம் மாற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. என்ன இருக்கோ அதை தான் வந்து பண்ண வந்து முடியும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் எதுவுமே கெடுக்காமல் நீட்டாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ எமோஷனல் சீன்ஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கு, ஓரளவு கரெக்டாக இருக்குது தான். பெருசாக எமோஷனல் சீன்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதே நேரத்தில் பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. கிளைமேக்ஸில் மட்டும்தான் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வருது. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, தியேட்டர் மூமெண்ட் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி தியேட்டர் மூமெண்ட் வைக்கிற மாதிரி காட்சிகள் இருக்குது. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் எதுவுமே வந்து பண்ணலை. சினிமாட்டிக்காக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணவே வந்து இல்லை. இதே நம்ம ஊரில் ஏதாச்சும் இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க கண்டிப்பாக அந்த இடங்களெல்லாம் நிறைய தியேட்டர் மூமெண்ட் வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து சொல்லியிருக்காரு. பிரபாவம் செய்தியாக பார்த்தாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. குறை சொல்கிற மாதிரி வந்து படத்தில் எதுவுமே வந்து கிடையாது. ஒட்டுமொத்தம் பார்க்குறப்ப இந்த ஒடிசி ஒரு பெஸ்ட்டான மூவி. இந்த வருஷத்தில் வெளியான படங்களில் இது ஒரு சிறந்த படம் நான் வந்து சொல்லுவேன். இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிச்சு. இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4.25. எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா தி ஒடிசி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.